சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் சத்யா. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ ஈரான் மேல தொடர்ச்சியாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல்லவிவ் பகுதிகளில் நிறைய மிசைல் தாக்குதலை ஈரான் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ இஸ்ரேல் மீதான அந்த தாக்குதலை ஈரான் எந்த அளவுக்கு அதிகரிக்க முடியும்? ஈரானினுடைய பலமாகவும் பலவீனமாகவும் என்ன இருக்கு? ஈரானுடைய முக்கியமான அந்த பலம் அப்படிங்கிறது அந்த ஏவுகணைகள் தான். அப்போ தொடர்ந்து அவங்க சமீபத்துல என்ன சொல்லியிருந்தாங்க, எங்களுடைய ஏவுகணை சமீபத்துல வெளியிட்ட ஏவுகணைகள் பாத்தீங்கன்னா அது சூப்பர்சானிக் மற்றும் ஹைப்பர்சானிக்னு சொல்லி 2 வகையான ஏவுகணைகள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அது 10 to 12 நிமிடத்துல இஸ்ரேலை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப சமீபத்துல பேசியிருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி கமாண்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்க அறிவிச்ச அந்த போர் தளவாடங்களை தான் நீங்க எதிர்கொண்டுட்டு இருக்கிறீங்க, நாங்க அறிவிக்காத போர் தளவாடங்களையும் இனிமேல் எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி அவர் சூசகமா சொல்லியிருக்கிறார். அது உண்மை என்ன, எதுக்குள்ள இருக்கிறது என்னன்றது நமக்கு தெரியல. ஆனா இந்த போர்ல முக்கியமான திருமணகரமான ஒரு பாத்திரம் அப்படிங்கிறது ஏவுகணைகள். ஆனா எவ்வளவு ஏவுகணைகள் ஈரான்கிட்ட இருக்குது அப்படின்றதுதான் இந்த போர்ல இவங்க வெற்றி பெற முடியுமா, தோல்வி அடைவாங்களா அப்படின்றதுல உறுதி செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். அது ஒருவேளை அவங்க தாக்கி அழிக்கிறது, அதாவது எதிரணியா இருக்கக்கூடிய இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதை தாக்கி அழிக்காம அதே சமயத்துல இவங்க தொடர்ந்து ஏவிக்கிட்டே இருக்கணும். அந்த ஏவுகணையை அவங்களை நோக்கி ஏவிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கான ஏவுகணை அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆனா ஈரானுடைய அந்த ஏவுகணை உற்பத்தி அப்படிங்கிறது மாதத்திற்கு 100 ஏவுகணைகளுக்கு மேல உற்பத்தி செய்யக்கூடிய வலிமை அவங்கள்ட்ட இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு 100 அப்படின்னா கையிருப்பா அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா 2000 ஏவுகணைகள் இருக்கிறதா சொல்றாங்க. 2000 கடந்த முறை அவங்க 500 ஏவுகணைகளை ஏவுனதா அதை புள்ளி வர சொன்னிச்சு. அப்போ இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வெறும் யுஏஇ மேல மட்டும் 213 ஏவுகணைகளை ஏவுனதா சொல்றாங்க. அப்போ இவங்க 2000ன்றது இவங்க வெளியில சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளவு உண்மையா இருக்குன்னு நமக்கு தெரியல. அதே சமயத்துல ஈராக்ல எவ்வளவு ஏவுகணைகளை வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. லெபனான்ல ஹிஸ்புல்லா அமைப்பு கிட்ட எவ்வளவு ஏவுகணை இருக்குன்றது நமக்கு தெரியல. இன்னும் அது எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல். அப்போ இந்த ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது எதிரணியுடைய அந்த விமான எதிர்ப்பு அமைப்புகள் கிட்டத்தட்ட உருக்குலையும் பொழுது இவங்களால எப்படி இவங்கள்ட்ட விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பு இல்லாததால அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ அந்த போர் விமானங்கள் எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாம இவங்க மேல தாக்குதல் நடத்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துதோ அதே போல இஸ்ரேலுடைய அந்த விமான எதிர்ப்பு அமைப்புகளை நீங்க ஒண்ணுலாதாக்கும் பொழுது அவங்க மேல எந்த ஒரு தடையும் இல்லாம எங்கெங்கெல்லாம் தாக்க விரும்புறீங்களோ அங்கெல்லாம் நீங்க தாக்க முடியும். அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அப்படி ஒரு சூழல் ஏற்படும் போது வேற வழியே இல்லை. அவங்க சரணடைகிறத தவிர இவங்களுக்கு வேற வழி இல்லை. அப்போ இந்த போர்ல திருமணகரமானதா இருக்க போறது என்னன்னா அந்த ஏவுகணை தாக்குதலும் அந்த விமான ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை இவங்க அதாவது செயலிழக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் பண்ண வைக்கிறது, இது மேல எங்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லி ஆக்குறது அப்படின்றதுதான் இதுல ஒரு திருமணகரமான ஒரு பாத்திரமா இருக்கும். அதையே மீறி ஒரு அதிர்ச்சி வேகமா இதை இந்த போரை முடிவு கொண்டு தன்னுடைய இழப்பை ஈரான் குறைக்கணும் அப்படின்னா ரொம்ப தீர்மானகரமான ஒரு இழப்பை அமெரிக்கர்கள் ஏற்படுத்தினா மட்டும்தான் அது சாத்தியம். அந்த தீர்மானகரமான இழப்பு அப்படிங்கிறது ஏதாவது விமானம் தாங்கி போர் கப்பலையோ இல்ல ஒரு படைத்தளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுல போர் விமானங்களையோ இவங்க தாக்கி அதை அழிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ பொருளாதார இழப்பு மற்றும் ராணுவ இழப்பை அதிகப்படுத்தணும். அப்போ ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி மூடும்பொழுது அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெட்ஸையும் சேர்த்து மூடும்பொழுது உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். அது அமெரிக்க பொருளாதாரத்தையும் பிரதிபலிக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். 2வது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள், இவ்வளவு ராணுவ கட்டமைப்பு இருக்குது. உங்க விமான எதிர்ப்பு அமைப்புகளை முழுக்க இவங்க சேச்சுரேட் பண்ணிட்டு அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய விலை உயர்ந்த அந்த போர் விமானங்கள்ல தாக்குதல் செஞ்சாலோ இல்ல அங்க பறந்து வரும்பொழுது இவங்களை தாக்க வரும்பொழுது ஏதாவது ஒரு போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தி ஒரு போர் விமானியை பிடிச்சா கூட போதும். அது நிச்சயமா இது ஒரு திருமணகரமான ஒரு சூழலா நம்ம கருதலாம். அதே போல இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு செய்தி வந்துட்டு இருந்தது. என்னன்னா ஈரான் சீனா கிட்ட இருந்து ஹைப்பர்சானிக் மிசைல் வாங்கினதாக சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆயுத உதவிகளை சீனா செஞ்சிருக்காங்களா? செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ரஷ்யா தான் இப்போ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு தோல்ல சுமந்து தாக்கக்கூடிய அந்த விமான எதிர்ப்பு அமைப்புகளை கிட்டத்தட்ட 200ல இருந்து 300 500 வரைக்கும் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, எத்தனை கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ராணுவ உதவியை கொடுத்திருக்கிறதான உறுதியான தகவல் வந்திருக்கு. ஆனா சீனாவை பொறுத்தளவு உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். தொடர்ந்து அவங்க என்ன சொல்றாங்க, கொடுக்க போறோம் தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. தவிர கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரி அந்த ஸ்டீல் விமானங்கள்னு சொல்லக்கூடிய அந்த F-35 கண்டறியக்கூடிய அந்த ரேடார்களையும் சீனா கொடுக்க போறதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல. இப்போ இதெல்லாம் எக்ஸ் ஃபேக்டர் தான். நம்ம வெளியில இருந்து அதுக்கு உறுதி செய்யப்படாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனா சீனாவை பொறுத்தல அப்படி ஒரு தேவை இருக்குது. நீங்க தொடர்ந்து அதை அனுமதிக்கும் பொழுது நீங்க
கடாஃபி தாக்கப்படும் போது அதை வந்து அனுமதிச்சாங்க. ஈரானும் சீனாவும் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம அனுமதிக்கும் பொழுது அதுக்கான விலையை அவங்க கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த அந்த அவங்க சீனர்கள் அவங்க அவங்க முதலீடு செஞ்ச அத்தனையும் அவங்களுக்கு இழப்பு சந்திச்சாங்க. அதே மாதிரி வெனிசுவேலாவை பொறுத்த அளவுக்கு அவங்க ஒதுங்கி நின்று வெறுமனே ரேடார்களை கொடுத்து ஒதுங்கி நிற்கும் பொழுது அவங்கள்ட்ட அங்க அங்க முதலீடு செஞ்சு 60 பில்லியனுக்கு மேல அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இப்ப இதையும் இழக்கும் பொழுது இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்ன்னு சொல்லுவாங்க அதை. அப்போ உங்களுடைய எண்ணெய் கொடுக்கக்கூடிய நாடுகள் உங்களுக்கு மாற்று நாணயங்களை வந்து நாங்க பரிவர்த்தனைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு. அதாவது யுவனை வந்து உலக அளவுல கொண்டு போறது, அமெரிக்க சார்பை குறைக்கிறது, டாலர் சார்பை குறைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சீனர்களுடைய முக்கியமான நோக்கம். இந்த போர் நடக்கிறதுக்கான காரணமே அந்த மாதிரினா அந்த டாலர்ல ஏற்பட்ட உடைப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த முறை ஏற்கனவே பல முறை விவரித்து பேசியிருக்கோம். திரும்ப திரும்ப பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அதை வந்து இவங்க முன்னெடுத்து செல்றதும், அதாவது மாற்று நாணய கட்டமைப்பு பரிவர்த்தனையை முன்னெடுத்து செல்றதும், அதை அவங்க தடுக்கிறதும் அப்படிங்கிறது தான் உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வோட ஒரு சாரம். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த ஏற்கனவே இவங்க வெனிசுவேலா இழந்துட்டாங்க. ரஷ்யாவும் அந்த சீனாவும் வெனிசுவேலா இழந்துட்டாங்க, லிபியாவை இழந்துட்டாங்க. அப்ப ஈரானையும் இழக்கும் பொழுது இப்போ ரஷ்யாவுக்கு சீனா விட்டா வழி இல்லை, சீனாவுக்கு ரஷ்யா விட்டா வழி இல்லைன்ற மாதிரியான ஒரு நெருக்கடிக்குள்ள வந்துருவாங்க. அப்போ அமெரிக்கர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 நாடையும் இன்னும் வந்து தனிமைப்படுத்துறது, பொருளாதார ரீதியா தனிமைப்படுத்துறது அப்படிங்கிறது அவங்க எளிமையான விஷயமா இருக்கும். அதுல இருந்து அவங்க வந்து அடுத்தது ஒரு நாடா, அதாவது அடுத்தது ரஷ்யா கூட ஒரு சின்ன உடன்பாடு செஞ்சுக்கிட்டு அதன் பிறகு முழு தன்னுடைய பலத்தையும் எதை நோக்கி நகர்த்துவாங்க அப்படின்னா சீனாவை நோக்கி தான் நகர்த்துவாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது, சீனர்களுக்கு தெரியாம இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த ஒரு சூழல்ல ஒருவேளை இப்போ ஈரானியர்கள் வந்து ஒரு 24 மணி நேரத்துல அந்த ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கல, இல்ல 48 மணி நேரத்துல ஆட்சி மாற்றம் நடக்கல, அவங்க வந்து தன்னை நிலைப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நீட்டிக்க வைக்கிறதும், அவங்களுடைய போராட்டத்தை நீட்டிக்க வைக்கிறது, அவங்கள வந்து நிலைப்படுத்துறது அப்படிங்கிறது ஈரானியர்களுக்கு மட்டும் கிடையாது, சீனர்களுக்கும் அதுல முக்கியமான தேவை இருக்குது. அப்போ அந்த மாதிரி சூழல்ல வந்து உதவிகள் அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம், செய்ய வேண்டிய விஷயமாவும் ஒரு கட்டாயமாவும் மாறி இருக்குது. நீங்க தொடர்ந்து நீங்க என்ன பண்ண முடியாது, நாங்க மற்ற நாட்டோட இறையாண்மையில நாங்க பங்கெடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒதுங்கி நின்னீங்க அப்படின்னா கடைசியில உங்க இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கோ இல்ல உங்க இறையாண்மையை வந்து தக்க வைக்கிறதுக்கோ உங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். இப்போ கடைசி உங்களுடைய தாக்குதல் வந்து உங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. அப்போ இந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதானா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா வெனிசுவேலாங்கிறது ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நாடு, தென் அமெரிக்க நாடு, அமெரிக்காவுக்கு ரொம்ப அருகில் இருக்கிற நாடு. அவங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுக்கறது ரொம்ப எளிமையான விஷயம் கிடையாது. ஆனா ஈரானை பொறுத்த அளவுக்கு நீங்க குறுக்க ஆப்கானிஸ்தான் தான். ஆப்கானிஸ்தானை தாண்டினீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் நில ரீதியா உதவி செய்யறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி ரஷ்யா உதவி செய்யணும் அப்படின்னா அந்த மத்திய ஆசிய நாடுகள்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய அணி நாடுகள் தான் அவங்க எல்லாமே. கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாமே வந்து ரஷ்யாவோட அணி நாடுகள் தான். உண்மையிலே அவங்க உதவி செய்யணும்னு நினைச்சாங்கன்னா வெறுமனே அவங்க வான்வழி மட்டுமே அவங்களுக்கு சாதகமானது இல்லை, தரை வழியாவும் செய்ய முடியும். அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான்கள் கூட நாங்க ஈரான் தாக்கப்பட்டா அவங்களுக்கு உதவி செய்வோம், அவங்களுக்கு சார்பா நாங்க இறங்குவோம்னு சொல்லி பேட்டி கொடுத்திருந்தாங்க முன்னாடி. அதெல்லாம் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு நமக்கு தெரியுது. எல்லாமே புரியாத ஒரு விஷயம். அப்போ அவங்க அதுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா அதன் எல்லையில் இருக்கக்கூடிய சீனர்கள் அவங்கள பயன்படுத்துறது, அவங்களுக்கு உதவி செய்யறது, அந்த போராட்டத்துல அவங்க பங்கெடுக்கிறதுக்கு இவங்க மறைமுக உதவி செய்யறது அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம் தான். அதெல்லாம் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல, காலப்போக்கில் தான் முடிவு செய்ய முடியும். குறிப்பா போர்கள் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு பொருளாதார காரணங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நிறைய இடத்துல பதிவு செஞ்சிருந்தீங்க. இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் ஆயில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த ஒரு தாக்குதல் அப்படின்றது நடத்துறாங்களா? பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி ரீதியாகவும் சரி, என்ன மாதிரியான நோக்கங்கள் அமெரிக்காவுக்கு இருக்கு? அதே போல இந்த ஒரு போரை வந்து ட்ரம்ப் செய்ய வேண்டிய அரசியல் ரீதியான பிரஷர் அப்படின்றது அவருக்கு என்னென்ன ஏற்பட்டிருக்கு? ரொம்ப விரிவா பேசினாலும் சுருக்கமா 2 வார்த்தையில பதில் சொல்லணும் அப்படின்னா உற்பத்தி, பரிவர்த்தனை. இந்த 2 விஷயத்துல உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அதன் அடிப்படையில தான் மொத்த உலக மாற்றமும் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு 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 இடதுசாரி அறிவியல் அது. அப்ப அந்த அடிப்படையில ட்ரம்ப் ஏன் இவ்வளவு மூர்க்கமா இதை வந்து இறங்கி வெனிசுவேலா நாடை ஆகட்டும் இல்ல மற்ற நாடுகளை ஆகட்டும் தொடர்ந்து தாக்குறது, அதை ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருதுன்னு இவ்வளவு வேலை செய்யறாருன்னு சொல்ல போனா உலகம் முழுக்க இருக்க எல்லா நாடுகள் மேலேயும் வரி விதிச்சு அவங்கள தன்னுடைய அதாவது எதிர்ப்பு சம்பாதிக்கிறார். ஆனா ஏன் செய்யறாரு? அவருக்கு என்ன வேற ஏதாவது தொடர்ந்து தனிப்பட்ட காரணங்கள் இருக்குதா? கிடையாது. என்னன்னா முதல்ல உற்பத்தியில பாத்தீங்கன்னா எண்ணெய் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் உடைக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு எண்ணெய் மட்டும் இல்ல, எண்ணெய் அல்லாத ஒரு பொருளாதாரமும் நடந்துகிட்டு இருக்குது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கக்கூடிய எண்ணெய் சார்ந்த போக்குவரத்து அப்படிங்கிறது மின்கலம் சார்ந்த போக்குவரத்தா மாறிடுச்சு. அப்போ உற்பத்தின்றது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு ஒண்ணு. 2வது பரிவர்த்தனை இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உள்நாட்டுல சொந்த நாணயத்திலையும் உலக அளவுல டாலர்லயும் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா இனிமே உள்நாட்டுல வெறும் பணத்துல மட்டும் இல்ல, மின்னணு வழியா, அதாவது பணம் அல்லாத பரிவர்த்தனைகள் மாறிக்கிட்டு இருக்குது. உலக அளவுல டாலர் அல்லாத, அதே சமயத்துல பணம் மட்டும் இல்ல,
பணம் அல்லாத அந்த கிரிப்டோ கரன்சி சொல்லக்கூடிய அந்த பரிவர்த்தனை ஏற்கனவே தொடங்கிடுச்சு. அதாவது சீனர்கள் ஏற்கனவே தொடங்கிட்டாங்க. பல நாடுகளோடயே அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு தொடர்பு செஞ்சுட்டாங்க. அப்ப அடிப்படையில 2 மாற்றம் நடந்துடுச்சு. இப்ப இதுக்கு தகுந்தால் போல, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கட்டமைப்பு உற்பத்தி இருந்தது அப்படின்னா, எண்ணெய் சார்ந்து உற்பத்தி செய்யறது, டாலர் வழியா பரிவர்த்தனை செஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. ஆனா அந்த கட்டமைப்பு முழுசா மாற்றத்துக்கு உள்ளாயிடுச்சு. இப்ப இதுக்கு தகுந்தால் போல மொத்த கட்டமைப்பு மாற்றி அமைக்கப்படும். இப்படி மாற்றி அமைக்கும்போது யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், யாருக்கு இழப்பு, யாருக்கு அதுக்கு லாபமா இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய ராணுவ ரகசியம்லாம் கிடையாது. அமெரிக்கர்களுக்கு நிச்சயம் இழப்பு. ஏன்னா அவங்க கிட்ட எந்த ஒரு மின்கலம் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சூரிய மின்னாற்றல் சார்ந்த எந்த ஒரு தொழில்நுட்பம் அவங்கள்ட்ட கிடையாது. அதே சமயத்துல இவங்கள்ட்ட கிரிப்டோ கரன்சி இருக்குது. ஆனா கிரிப்டோ கரன்சிக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உலகத்துல எல்லாரும் வந்து அமெரிக்காவோட கிரிப்டோ கரன்சி நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்ல சென்ட்ரல் பேங்க் வழியா வெளியிடக்கூடிய அந்த அந்த சிபிடிசின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த கட்டமைப்பை நாங்க ஏத்துக்கிறோம். அவங்களுடைய தலைமை நாங்க ஏத்துக்கிறோம். உலக நாடுகள் ஏத்துக்கிட்டாங்கன்னா சாத்தியம் தான். ஆனா அங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, அதுக்கு இணையான தொழில்நுட்பத்தை சீனர்கள் வச்சிருக்காங்க. என்ன சொல்லப்போனா அதுல இருந்து ஒரு படி முன்னோக்கியே போயிட்டாங்க. இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா, யுஎன் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு. அது வந்து ஏதோ இல்லாத ஒரு விஷயம் இல்ல. பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க ஒரு படி முன்னாடி இருக்கிறாங்க. அப்போ அவங்கள சம்மதிக்க வைக்கிறது அப்படிங்கிறது எப்படி சாத்தியமானது? அப்போ இவங்களுக்கு தகுந்தால் போல அந்த மதிப்பை எப்படி நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதுதான் இழுபறி நடந்துகிட்டு இருக்கு. அந்த இழுபறியோட ஒரு விரிவாக்கம் தான் இந்த போர்கள், போராட்டங்கள் எல்லாம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்க நீங்க போய் சீனர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுடைய அந்த டிமாண்ட் அவங்கள ஏத்துக்க வைக்கணும் அப்படின்னா, புறச்சூழல் அதுக்கு தகுந்தாற் போல உங்கள மாத்தி அமைக்கணும். உங்கள தனிமைப்படுத்தி நான் சொல்றத நீ கேட்டா தான் ஆகணும். வேற வழியே இல்லன்ற மாரி ஒரு சூழல உருவாக்கணும். அதுக்கு தான் இந்த மாரியான நடவடிக்கைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதோட ஒரு அங்கம் தான் இது. அப்போ அங்க சீனாவுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய, அவங்களுடைய பரிவர்த்தனை செய்யக்கூடிய, அவங்க நாணயத்துல பரிவர்த்தனை செய்யக்கூடிய அத்தனை நாடுகளையும் நீங்க தனிமைப்படுத்திட்டீங்க அப்படின்னா, இது சாத்தியமான விஷயம் தான். அதோட ஒரு வெளிப்பாடா தான் வெனிசுவேலாவ வந்து தாக்குனது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள வந்து தனிமைப்படுத்துறது. முக்கியமா இந்தியா. முக்கியமான ஒரு சந்தையா இருக்கு. எண்ணெய்க்கு முக்கியமான ஒரு சந்தையா இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து இந்தியா. அத பிரிக்ஸ் நாட்டுலேருந்து தனியா பிரிச்சு எடுத்துட்டு வர்றது. அத இவங்களுடைய அதாவது அமெரிக்க அணி நாடா மாத்துறது அப்படின்றதெல்லாம் வெற்றி பெற்றுட்டாங்க. அப்ப எஞ்சி இருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவும், முக்கியமா ஈரானும் தான். இப்ப ஈரான் தாக்கப்படுறது அப்படிங்கிறது அதோட ஒரு கிராண்ட் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு வெளிப்பாடு தானே தவிர, இது தனித்தனியான ஒரு வெளிப்பாடா நம்ம பார்க்கக்கூடாது. இது ட்ரம்போ, இல்ல இதுக்கு அடுத்து வரக்கூடிய வான்ஸோ, இல்ல வேற யாரோ வந்தாலும் இததான் செய்வாங்க. எந்த மாரி சேர போறாங்கன்றது அவங்களுடைய வழிமுறை. அதாவது இப்ப ஜனநாயக கட்சியா, இல்ல வந்து குடியரசுக் கட்சியான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜனநாயக கட்சி கொஞ்சம் அப்படி பூசனாப்புல செய்யக்கூடிய ஆளா இருப்பாங்க. குடியரசுக் கட்சி எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாம நேரடியா ட்ரம்ப் மாரி ஆள் வந்து, நாங்க அவர தாக்குவோம், அழிப்போம், நாங்க என்ன வேணாலும் செய்வோம்ன்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாரு. அவ்வளவுதான். வழிமுறைகள் தான் வேறுபாடு இருக்குமே தவிர, அவங்களுடைய நோக்கம் ஒண்ணா தான் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா, அதுதான் அவங்களுடைய அடிப்படை. அப்போ அந்த தேவையிலிருந்து தான் ட்ரம்ப் இந்த மாரியான ஒரு நடவடிக்கை செய்றாருன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து மூடிட்டாங்க. இதனால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் பொருளாதார ரீதியாக உலக அளவுல எந்த மாதிரி இருக்கும்? அதே போல இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இதுல முக்கியமா பாதிக்கப்படக்கூடிய 2 பகுதிகள், 2 நாடுகள் அல்ல 2 பகுதிகள்னு சொன்னா, ஒண்ணு இந்தியா இல்ல தெற்காசியா அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு சொல்லலாம். 2 பேருக்குமா இது முக்கியமான ஒரு பகுதியா இந்த மேற்காசியா, அதாவது அது வழியா வரக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறது முக்கியமானதா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்தியா ஏற்கனவே நாங்க ரஷ்யாவில இருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வழங்கி தான் அவங்க வந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அப்ப அதாவது மற்ற தெற்காசிய நாடுகளா இருக்கக்கூடிய இப்ப இலங்கை ஆகட்டும், இல்ல மலேசியா ஆகட்டும், மத்த நாடுகளா எந்த ஒரு நாடா இருக்கட்டும். நீங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகளாகட்டும், எல்லாமே அவங்க அங்கேருந்து வரக்கூடிய அதாவது மேற்காசியால வரக்கூடிய எண்ணெயை சார்ந்து தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய இழப்பா தான் இருக்கும். ஐரோப்பிய ஒன்றியத்தை பத்தி சொல்லவே வேணாம். ஏற்கனவே எங்களுக்கு ரஷ்ய எண்ணெய் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த எண்ணெய் சார்ந்த விஷயத்துல இப்போ ஒரு பெரிய அடியா தான் விழுந்துகிட்டு இருக்கும். ஆனா இதுல குறைவான பாதிப்பு உள்ளாகக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து நிச்சயமா சீனாவா இருக்கும். ஏன் அப்படின்னா, அங்க நேரடியா ரஷ்யாவிலிருந்து சீனாவுக்கு எரிவாயு குழாய்கள் போயிட்டு இருக்குது. அதே சமயத்துல ரஷ்யாவிலிருந்து சீனாவுக்கு அவங்க நேரடியா அந்த விளாடிவாஸ்டாக் இல்ல வந்து அதுக்கு சைபீரிய பகுதியில இருந்து அவங்க என்ன பண்ண முடியும்? எண்ணெய வந்து இறக்குமதி செய்ய முடியும். இப்ப இந்தியா எண்ணெய வேணாம்னு சொன்ன உடனே அங்க பெரும்பாலான எண்ணெய் எங்க போச்சு அப்படின்னா, அது ரஷ்யாவிலிருந்து சீனாவுக்கு தான் போச்சு. அப்ப அவங்களுக்கு இழப்புன்றது ரொம்ப குறைவா தான் இருக்கும். சீனர்கள பொறுத்தளவு இழப்புன்றது குறைவா தான் இருக்கும். ஆனா இந்தியர்கள பொறுத்தளவு மிகப்பெரிய இழப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய மொத்த இறக்குமதியின் 90 விழுக்காடு எண்ணெய வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். அப்ப ரஷ்ய எண்ணெய் வேணாம்னா நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம்? மேற்காசிய நாடுகள் தான் சார்ந்து இருக்கிறோம். ஆனா மேற்காசியால இருந்து வரக்கூடிய 20 விழுக்காடு எண்ணெய் எது வழியா வருது அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் வந்துட்டு இருக்கு. அப்போ செங்கடல் பகுதியை நீங்க மூடிட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எண்ணெய் வரதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அப்போ இந்த சூழல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யார்கிட்ட போய் எண்ணெய் வாங்கணும்? விலை மதிப்புமிக்க அந்த அமெரிக்க எண்ணெய வாங்கணும். அப்படி இல்லன்னா மறுபடியும் ஏற்கனவே நம்ம சொன்ன வாக்குறுதியை மீறி, அதாவது அமெரிக்கர்களுக்கு குடுத்த வாக்குறுதியை மீறி மறுபடியும் ரஷ்யா கிட்ட தான் போகும். ஆனா எப்படி போவோம் அப்படின்றது நமக்கு ஒரு
புரியாத புதிர் தான். அது வந்து ஒருவேளை அது வேற வழியே இல்லாம இதுலயே நிலைச்சு நின்னோம் அப்படின்னா, நம்ம அதிகமான டாலர குடுத்து எண்ணெய் வாங்குறது. இப்ப $60 $67 இருக்குமா, அது வந்து $100 மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நம்ம $100 மாறிடுச்சு அப்படின்னா, அதுக்கு தகுந்தால் போல நம்மகிட்ட கையிருப்பு இருக்கான்னா, இப்ப $600 பில்லியன் இருக்குது. எவ்வளவு நாள் தாங்கும் அப்படின்றது தான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. அப்போ வேகமா நம்மளுடைய கையிருப்ப அமெரிக்கர்கள்ட்ட இழந்துருவோம். அப்போ நீங்க என்ன பண்ணணும், அதிக விலையை கொடுத்து எண்ணெயை வாங்கிட்டீங்க அப்படின்னா, மொத்தமா கையில இருக்கிற செல்வம் முடிஞ்சிரும். அப்ப மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், மேலும் மேலும் கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம். அப்போ அந்த விலை உயருது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஊர்ல எவ்வளவு விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டாம். எல்லாருக்குமே தெரியும். அது பெருசா விவரிக்க தேவையில்லை. அப்போ இப்போ 67 100 அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மடங்குன்னு வச்சுக்குவோம். இப்ப இருக்கிறதுல இருந்து 50 விழுக்காடு அதிகரிக்கும். அப்ப டபுளா மாறிச்சு அப்படின்னா ஒவ்வொரு பொருளோட விலையும் அதுக்கான விளைவுகளை யோசிச்சு சிந்திச்சு பாருங்க. ரொம்ப பாரதூரமான ஒரு விளைவா தான் இருக்கும். மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பாரதூரமான விளைவா தான் இருக்கும். ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த போருக்கு அவங்களுடைய மறைமுகமா ஈரானை தான் கண்டிக்கிறாங்களே தவிர, அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அப்படின்றத எடுக்கல. அதே சமயத்துல ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறது அப்படின்ற மாதிரியும் அவங்க செய்யல. அப்ப அவங்கள்ட்ட ஒரு ஒரு நிலையற்ற இல்ல வந்து ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு சூழலை அதை காட்டுது. அப்ப அப்படியான ஒரு சூழல்ல ஐரோப்பிய ஒன்றியம் எவ்வளவு நாள் தாங்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. அப்ப இந்தியா எவ்வளவு நாள் தாங்க போகுது, ஐரோப்பிய ஒன்றியம் எவ்வளவு நாள் தாங்க போகுது, இந்த போருடைய அந்த விளைவுன்றது அந்த ஸ்டேட் ஆஃப் ஹர்முஸையும் அந்த செங்கடல் பகுதியும் மூடினது எவ்வளவு நாள் மூட போறாங்க, இவங்கள்ட்ட இருக்கிற கையிருப்பு எவ்வளவு நாள் இதை தாக்கு பிடிக்கும், இந்த விலை எவ்வளவு தூரம் போகும் அப்படின்றது எல்லாமே வந்து புரியாத ஒரு புதிர் தான். ஆனா அது மேல கட்டப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அந்த பங்கு சந்தையாகட்டும், இல்ல இந்திய பங்கு சந்தையாகட்டும் எவ்வளவு தூரம் வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறதும் இங்க ஒரு புரியாத புதிர் தான். இந்த சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த போர்ன்றது வெறுமனே அது ஈரானிய போர் மட்டும் இல்லை, இது உலகத்தின் மீதான போர். அப்போ உலக மக்கள் அத்தனை பேர் இதனால பாதிக்கப்பட போறாங்க. ஆனா எவ்வளவு தூரம் போகும் அப்படின்றது இன்னைக்கே சொல்ல முடியாது. ஒரு வாரத்துல நம்மளால சொல்லலாம். ஒரு வாரத்துல அது தெரிய வந்துடும் நமக்கு. நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் நினைக்கிறேன். நன்றி. சத்யாவின் கலக்குழு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.